என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ரெசன்ட் பட்ஜெட்டில் economic growth, people's capacity building, inclusive development. கண்டிப்பா இப்போ நீங்க அப்படி திங்க் பண்ணலாம். நீங்க வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் போல்ட் தயாரிக்கிற கம்பெனிலாம் வச்சிருக்கீங்க. அப்ப நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், இதற்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ட்ரேட் ஒன்றும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்ல ரோடு, இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன். கார்பன் எமிஷன்ஸ் எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கு. பயங்கர ஆர்ட்ஸ், இது ஹெரிட்டேஜ், இது எல்லாம் கலந்து இதனால வர இன்கம், இதோடைய பழமை, பண்பாடு, இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும் விதமா இருக்கக்கூடிய இடங்கள். யூனியன் பட்ஜெட் 2026 கதை மாதிரி ஜாலியாக, இது கிளாஸ் மாதிரியே இருக்காது. உங்களுக்கு அழகாக ஒரு கதை சொல்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக யூனியன் பட்ஜெட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஸ்கீம்ஸில் எது எது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, இப்போ வீட்டிலே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு மாதம் ஒரு சேலரி வருது. சேலரி வந்தோடனே என்ன பண்ணுவோம்? இவ்வளோலாம் செலவு இருக்குது, இவ்வளோ நம்மளோட இன்கம், அப்போ நம்மளோட இன்கம் இவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு போட்டு நம்ம ஓவராக பட்ஜெட் பண்ணுவோம். அதுலேயே எப்படி இருக்கும்? செலவு தாயா நிறையா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். கரெக்டாக? அப்போ நம்மளோட பட்ஜெட் அந்த இடத்துல எப்படி இருக்குது? டெஃபிசிட் பட்ஜெட்டாக இருக்குது, பற்றாக்குறையாக தானே இருக்குது. அதிகமாக இருந்துச்சு, அதாவது உங்களுக்கு வரவு அதிகமாக இருந்துச்சுன்னா அது சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே இது உங்களுக்கு செலவு அதிகமாக இருந்துச்சுன்னா டெஃபிசிட் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட பட்ஜெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது தான் இதற்கான நேம். நம்ம கலோக்கியலாக சொல்கிறப்ப அதை வந்து பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கும் பட்ஜெட் சொல்கிறப்ப அவங்க இன்கம் இவ்வளோ, எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா அவங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது மக்களுக்கு. டேக்ஸில் எங்களுக்கு இவ்வளோ மூலமாலாம் இன்கம் வந்திருக்கு, எந்தெந்த சோர்ஸ் மூலமாக இவ்வளோ இன்கம் எங்களுக்கு வந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு, அண்ட் நாங்கள் எந்தெந்த செக்டார்ஸ்குள்ளெல்லாம் அடுத்து அலோகேட் பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் வந்து நாங்கள் அதை செலவு பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. ஸோ இதை ஏர்லி ஒன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ இது ஆர்டிகல் 112 கீழே வருது. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே பட்ஜெட்டை செப்பரேட்டாகவும், அடுத்த யூனியன் பட்ஜெட்டை மித்த செக்டார்ஸ்க்காக அலோகேட் பண்ற எல்லா பட்ஜெட்டையும் அதையும் தனித்தனியாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா அருண்ஜேட்லி அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தப்ப இதை வந்து மாற்றி நம்ம ரெண்டையும் சேர்த்து ஒட்டுக்கா ஒரே பட்ஜெட்டாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க. ஸோ 2016 தான் அதை மர்ஜ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 1947 இப்போ வரைக்கும் 73 யூனியன் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 14 இன்டரிம் பட்ஜெட்ஸும் இன்க்ளூடட். அதாவது யூனியன் பட்ஜெட் அண்ட் இன்டரிம் பட்ஜெட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ யூனியன் பட்ஜெட்டுக்கும் இந்த இன்டரிம் பட்ஜெட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லைக் ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இதில் எக்ஸ்பெக்டட் ரெவென்யூ என்ன, இதில் எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஜென்ரல் யூனியன் பட்ஜெட். பட் இது தவிர்த்து இந்த இன்டரிம் பட்ஜெட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்ற பட்சத்தில் இந்த கட்சி இருக்குமா, இல்லை இந்த கட்சி அடுத்து இருக்காதா அப்படிலாம் தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்-ஃபிளிஜ்டாக ரொம்ப அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அந்த மாதிரி இல்லாமல் அப்போ அந்த குறுகிய காலகட்டத்தில் என்னென்ன அவங்களால பண்ண முடியும் அப்படின்றதற்கான ஒரு பட்ஜெட்டாக கொண்டு வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக நீங்களே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து 2 பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா ஒரு பார்ட்டி சொல்லக்கூடிய பட்ஜெட்டை வந்து இன்னொருத்தவங்க அஃப்கோர்ஸ் இது சரியில்லை அப்போஸ் தான் பண்ணுவாங்க. அப்போ இந்த எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அது மக்களை மேனிப்புலேட்டும் பண்ணிடக்கூடாது. நிறைய விஷயங்கள் வந்து சொல்றதன் மூலமா அது மக்களை மேனிப்புலேட்டும் பண்ணிடக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையுமே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கன்சிடர் பண்ணுவாங்க. எல்லாமே கன்சிடர் பண்ணி அந்த பட்ஜெட், இந்த இன்டரிம் பட்ஜெட் எப்படி இருக்குமா, அடுத்து வரக்கூடிய மாசங்களை எப்படி என்னென்ன பண்றது இருக்கு, என்னென்ன பண்ண போறோம், இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய கால பட்ஜெட் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து இன்டரிம் பட்ஜெட் அப்படின்றது. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து எஸ் எங்கள் பட்ஜெட் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் வில்சன் 18 February 1860 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அடுத்தது
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இவங்க யாருன்னா ஆர்கே சண்முகம் செட்டி, ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இவங்க ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மொராஜி தேசாய். ஸோ 10 யூனியன் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பி சிதம்பரம், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். ஸோ அவர் வந்து 9 யூனியன் பட்ஜெட்ஸ். அடுத்து நிர்மலா சீதாராமன் இன்க்ளூடிங் 2026 இதையும் கன்சிடர் பண்ணி ஸோ 9 யூனியன் பட்ஜெட்ஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்க 5 யூனியன் பட்ஜெட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 2021க்கு முன்னாடி வரைக்கும் பேப்பர் ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து அதை பேப்பர்லெஸ்ஸாக மாற்றி டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பராக கொண்டு வந்து அதை வந்து ஃபைல் பண்ணியாச்சு, அதுலேருந்து கொண்டு வருவாங்க. பட் இப்போ வந்து டேபாக மாற்றிட்டு அதுலேருந்து வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த பட்ஜெட்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எதை சொல்லி அப்படின்னா யுவா சக்தி ட்ரிவன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு மீனிங் வந்து யூத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. நெக்லெக்டட் எல்டர்லி பீப்புள், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. பிகாஸ் அது யுவா சக்தின்றப்போ யூத்தை டார்கெட் பண்ணி இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எல்டர்லி பீப்புளெலாம் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேப்பர்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணினா விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2026 நடந்துச்சு. எப்போனா Jan 9 to 12 2026 எங்கே நடந்துச்சுன்னா பாரத் மண்டபம், நியூ டெல்லி இங்கே நடந்துச்சு. இது நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யங் லீடர்ஸ் டயலாக், அதாவது இந்த விக்ஷித் பாரத். ஸோ இங்கே நிறைய யங் பீப்புள் அவங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுடைய இன்னோவேட்டிவான நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எது பெஸ்ட்டாக இருந்துச்சோ, எதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான விஷயங்களாக இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே, அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த ப்ரெசென்ட் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இது யுவா சக்தி ட்ரிவன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை சொல்கிறாங்க. ஸோ அந்த விக்ஷித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் நடந்துச்சு இல்லையா, அங்கே நிறைய யூத்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி, அதாவது அதில் இருந்த இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இது முக்கியமாக வந்து 3 விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. 3 pillars சப்போர்ட்டிங் சஸ்டைனபிள் க்ரோத். அதாவது சஸ்டைனபிள் க்ரோத், ஒருங்கிணைந்த வளர்ச்சியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி 3 பில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டினியூவஸ் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது பாலிசிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஃபியூச்சர் ரெடியாக இருக்கணும். அதாவது இப்போது ஒரு பயங்கரமான எக்கனாமிக் க்ரைசிஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கோம்னா அந்த பாலிசி அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது பார்த்துக்கு வந்து இந்த பாலிசி வந்து இந்த முறையில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்த முடியும், வேற ஆப்ஷன் கிடையாது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதான் எதுக்கு ஏற்ற மாதிரி, என்ன மாதிரியான சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, எக்கனாமிக் சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியான பாலிசிஸாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக ஃபியூச்சர் ரெடியாக இருக்கணும், ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்கணும், அது அவுடேட்டடாக ஆகிடக்கூடாது. அண்ட் அடுத்தது வந்து ஸ்ட்ராங் அண்ட் ரெசிலியன்ட் ஃபைனான்ஷியல் செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணுறது அண்ட் கிரெடிட் எஃபிஷியன்சி மேனேஜர்ஸ்க்கு ஒன்றும் இல்லை. இப்போ மக்கள் வந்து ஒரு புதுசாக யாரோ ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு தேவை கடன் உதவி. ஸோ கடன் உதவிகளை வழங்குறதா இருக்கட்டும். அண்ட் இன்கேஸ் ஏதோ ஒரு ரிஸ்கில் ஆயிடுச்சு, நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ரிஸ்கில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணுறதற்கு ஈவன் கவர்மெண்ட் அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்ணுறதற்காக மணி வந்து அந்த கரெக்டான செக்டார்ஸில் வந்து ரீச் ஆகணும் அப்படின்றத செகண்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுருக்காங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபார் கவர்னன்ஸ். முக்கியமாக கவர்மெண்ட் வந்து கட்டிங் அண்ட் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது கட்டிங் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் ஒன்றும் இல்லை, ப்ரெசென்ட்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், ஏஐ டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கவர்னன்ஸ்லையே, ஓகேவா. ஸோ அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அதை வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து தேங்கி நிற்காமல் ஃபாஸ்டராக மூவ் ஆகும் கவர்னன்ஸ்லேயே. முக்கியமாக பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அப்படின்றாங்க. அண்ட் அடுத்தது வந்து 3 கர்த்தவ்யா. ஓகே, அதாவது 3 விஷயங்கள் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக் க்ரோத்,
பீப்புள்ஸ் கெப்பாசிட்டி பில்டிங், இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். எக்கனாமிக் growth உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக, நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எக்கனாமிக் growth-ஐ கொண்டு வர முடியும். ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் ஒரு சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம மக்கள் தொகை நிறைய இருக்குது, ஆனால் நம்மகிட்ட சம்டைம்ஸ் அந்த எஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கும், அந்த ஸ்கில் இல்லாமல் இருக்கும், அந்த விஷயங்களை நம்ம பண்ணி முடிக்கிறதற்கான ஸ்கில் இல்லாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், மக்களுக்கு அந்த ஸ்கில்லை, இப்போ எனக்கு அது டேலண்ட் இருக்கலாம், பட் எனக்கு அது அடுத்தடுத்து நான் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு நான் ஒன்றுமே பெருசாக பண்ணாமல் இருக்கலாம். ப்ளஸ் வந்து அது எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி வாட் எவர் இட் மைட் பி, கவர்மெண்ட் வந்து அவங்க கிட்ட இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக அவங்க அப்ஸ்கில் ஆவாங்க. அண்ட் அவங்கள கண்டிப்பாக கவர்மெண்ட் அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அடுத்தது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். அஃப்கோர்ஸ் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ஸ்ன்றது வளர்ச்சி ஒருங்கிணைந்ததாக இருக்க வேண்டும், அது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேரும். அது யூத்துக்காக இருக்கட்டும், எல்டர்லியாக இருக்கட்டும், அதுக்கு அப்புறம் எதுக்கு யுவா சக்தின்னு வச்சாங்க அப்படின்னு கேட்டக்கூடாது. அதான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னா அதான் அர்பன்காக இருக்கட்டும், ரூரல்காக இருக்கட்டும், ரிச்சுக்காக இருக்கட்டும், புவர்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுற மாதிரியான டெவலப்மெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத 3 முக்கியமான விஷயங்கள் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கர்த்தவ்யானா ஒன்றும் இல்லைப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகேவா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இதில் என்னென்ன 7 செக்டாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ அதில் என்னென்னலாம் என்ஷூர் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்டாக ஒரு செக்டார்லையும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸ்கேலிங் அப் மேனுஃபேக்சரிங் இன் 7 ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஃப்ரான்டியர் செக்டார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பயோஃபார்மா சக்தி. ஸோ சக்திக்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ நாலேஜ், டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அப்படின்றது தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பயோஃபார்மாஸ், அதாவது மெடிசின்ஸ் நம்ம தயாரிக்கிறாங்க இல்லையா, இதுக்கு இன்னுமே நம்ம நிறைய கண்ட்ரீஸை நம்பி தான் இருக்கோம், இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் நம்ம ஒரு குளோபல் லெவலில் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக வந்து மாறணும். முக்கியமான டிசீசஸான டயபெட்டிஸ், கேன்சர், ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றாங்க. இதற்கான அவுட்லே, இதுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்க நிதி வந்து 10,000 crore ஓவர் 5 இயர்ஸுக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா, இதான் % சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி 7 இருக்குது. ஓகே, 7 வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. இது தாண்டி இதை வந்து ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணணும். இதை தாண்டியும் புதுசாக 3 நைப்பர்ஸ் வந்து உருவாக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, இதுதான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பயோஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் பத்தி பார்த்துருக்கோம். அடுத்து வேற என்ன செக்டார்ஸ், மொத்தம் 7 செக்டார்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 1.0 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி லான்ச் பண்ணது. அது மூலமாகவே வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை இந்தியாவில் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் 2.0 ஒன்று கொண்டு வரோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமாக எக்ஸ்பேண்டட் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக ஃபுல் ஸ்டாக் இந்தியன் செமிகண்டக்டர் டிசைன் சொல்கிறாங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு செல்ஃபோனுன்னு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்க செமிகண்டக்டர் டிவைசஸ், மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே வந்து வேறு வேறு ருங்கோட்டந்து இம்போர்ட் பண்ணாம ஒட்டுமொத்தமா இப்ப நான் ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறேன்னா அதுக்கான எல்லாமே வந்து அங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா நான் வந்து A to Z அங்கே தயாரிக்கிற மாதிரி நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லி இந்த செமிகண்டக்டர் மிஷன்ல அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான ரீசர்ச், ட்ரைனிங் சென்டர்ஸ், அதற்கான ஒர்க் ஃபோர்ஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வர போறோம் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஓகே, இது வந்து ஏப்ரல் 2025ல 22,000 crore 22,919 crore வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 40,000 crore. ஏன்னா வந்து அது ஆல்ரெடி மொமெண்டம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி டபுள் த இனிஷியல் டார்கெட். அவங்க டார்கெட் வச்சதை விட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. இன்னும் அந்த மொமெண்டம் நல்லா போய்கிட்டு இருக்கு, இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கு. அந்த மொமெண்டம் மீட் அவுட் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா 40,000 crore வந்து அதுல இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ நீங்க எப்படி திங்க் பண்ணலாம், அப்ப இந்த செமிகண்டக்டர்
செமிகண்டக்டர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் அப்படி திங்க் பண்ணலாம். நீங்கள் வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக அமையும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நல்லா போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம அதை பெட்டராக பண்ணணுன்றதுக்கு தான் 40,000 கோடி வந்து அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க, அதிகமும் படுத்துகிறாங்க. கரெக்டாக? ஸோ எஸ், ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்கீம், அதாவது அதில் பேர்லேயே இருக்கா ரேராக கிடைக்கக்கூடிய எர்த் மேக்னெட்ஸ், எக்ஸாம்பிள் நியோடியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல, ஈவன் மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள்லேயே யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரேராக கிடைக்கக்கூடிய மேக்னெட்ஸ் எல்லாம். ஸோ இதை வந்து நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2025 லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இதை வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா முக்கியமாக ஒடிசா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் ரீஜியன்ஸில் தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு இருக்கும், கேரளா இருக்கும், ஆந்திர பிரதேஷ் இருக்கும், அடுத்து ஒடிசா. இந்த கோஸ்டல் ரீஜியன்ஸில் தான் இந்த ரேரான எர்த் மேக்னெட்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ இந்த ஏரியாஸை தான் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டாப்ளிஷிங் ரேர் எர்த் காரிடர்ஸ் ஃபார் மைனிங் ப்ராசஸிங் ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங். அதாவது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், கம்ப்ளீட்டாக அவங்க மைனிங் பண்ணுறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுறதுல, அதாவது தோண்டி எடுக்கிறதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை ஒரு ஹப் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட் ஸ்கீம். ஓகே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கெமிக்கல் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டெடிக்கேட்டட் கெமிக்கல் பார்க்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் பேஸ்டா அண்ட் பிளக் அண்ட் ப்ளே மாடல். அதாவது பிளக் அண்ட் ப்ளேனா ஒன்றும் இல்லை, இப்போ ரெடி டு யூஸா, ரெடி டு ஷிஃப்டா. இப்போ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு தண்ணியில் அதை காட்டில் போயிட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், தண்ணி வசதி இருக்காது, இந்த மாதிரி இல்லாமல் ரெடி டு யூஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற மாதிரியாக இருக்கிற இடங்கள், இல்லை நான் ஷிஃப்ட் பண்ணணுன்னா டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான பிளக் அண்ட் ப்ளே மாடலில் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க. ஸோ ரெடியூஸ் இம்போர்ட் டிபெண்டன்சி. எதற்காக அப்படின்னா முக்கியமாக கெமிக்கல் ரிலேட்டடான விஷயங்களில் இம்போர்ட்ஸை இன்னும் நம்பி இருக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதற்காக இந்த விஷயங்களை கொண்டு வராங்க. ஓகே. நெக்ஸ்ட், டெக்ஸ்டைல் செக்டார் ப்ரோக்ராம். இதில் நேஷ்னல் ஃபைபர் ஸ்கீம், அதாவது ஒன்றும் இல்லை, ஃபைபர் அப்படின்னா இப்போ எல்லாமே இன்க்ளூடட் தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது வூல், காட்டன், ஜூட், இது எல்லாமே. இது ஒன்று எத்தனை ப்ராசஸ்க்குள்ளே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பின்னிங், ஓகேவா, அடுத்தது வீவிங், அடுத்தது வந்து டையிங், ஓகே, அடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு துணியாக உருவாக்குவாங்க. ஸோ இந்த எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு அந்த காட்டனை வந்து நம்ம நூலாக செய்கிறது ஒரு இடத்துல, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது துணியாக வந்து மாற்றுறது, அதே இது டையிங் ப்ராசஸ் வேற இடத்துல, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக கொண்டு வர்றது மூலயமா நிறைய ப்ராஃபிட் அடையலாம். ஸோ அதை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷனை ஃபோக்கஸ் பண்ண போறோம். நிறைய மாடர்னைஸ்டா மெஷினரிஸ் கொண்டு வர போறோம். அண்ட் ஹேண்ட்லூம் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட், அதாவது கைத்தறி. ஸோ இதை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்றாங்க. டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ், இது மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சஸ்டைனபிளான டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்றாங்க. அடுத்தது சமாத் 2.0. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்கிரேட் ஸ்கில்ஸ் வித் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அகாடமிக்ஸ். அதாவது இதுக்கு இந்த டெக்ஸ்டைலில் கைத்தேர்ந்து நாங்கள் வர்றதுக்கு, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் பர்சனாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு கைத்தேர்ந்தவங்களா ஸ்கில்டாக வர்றதுக்கு அவங்களுக்கு சர்டைன் ஸ்கில்ஸை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதை வந்து இந்த சமாத் 2.0 மூலமாக பண்ணுறாங்க. அடுத்து மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியா வந்து 7 டெக்ஸ்டைல் பார்க்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாடுல விருதுநகரில் ஒரு டெக்ஸ்டைல் பார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய மெகா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம். மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் இனிஷியேட்டிவ். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு தெரியும், காதி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் அதோட குவாலிட்டியை நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுலேருந்து, ஸோ அதையும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஸ்போர்ட்ஸ்
ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதையா இருக்கட்டும், அதே மாதிரி அது ரிலேட்டடாக ரீசர்ச் பண்ணி இன்னோவேட்டிவாக நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் பால்லேருந்து அவங்க போடுற ட்ரெஸ் வரைக்கும் இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை நாங்கள் இன்னும் என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட் அஃபோர்டபுளாக கிடைக்கும்படியான ஹை குவாலிட்டியாக இருக்கணும், அஃபோர்டபுளாக கிடைக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் வழிவகுக்க போகிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது ரெஜுனவேஷன் ஆஃப் லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ஒன்றும் இல்லை, அதாவது ஸ்கீம் டு ரிவைவ் 200 லெகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். 200 அதாவது தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்வேர்னு எடுத்துட்டிங்கன்னா பேட்டா இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி 200 லெகசி நிறைய வருஷங்களாக வந்து தொட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸை வந்து இன்னும் நாங்கள் ரிவைவ் பண்ண போகிறோம், புதுப்பிக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அடுத்தது சாம்பியன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். எஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னா ஒரு மைக்ரோ லெவல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 crore, அவங்களுக்கான டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 5 கோடியாவது எடுக்கணும். இதே இது ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைஸ் அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடி, டேர்ன் ஓவர் வந்து 50 கோடி. ஓகேவா? இதே இது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம். எஸ், மீடியம் லெவல் வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, என்டர்பிரைஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 50 கோடி அண்ட் டேர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா 250 கோடி. இதுதான். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்க, இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஈக்விட்டி சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க, லிக்விடிட்டி சப்போர்ட், ப்ரொஃபஷனல் சப்போர்ட். இப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு பயங்கர ஆர்வமாக இருக்கேன், எனக்கு ஒரு நிறைய ஆசை இருக்குது, ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இனிஷியலாகவே கடை வாங்கி பண்ணுறதுல எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. கடை வாங்கினேன் அப்படின்னா அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அடுத்து அந்த லோனையே யோசிச்சுட்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் ஒரு வழி பண்ணுறாங்க. என்னன்னா அதுக்குன்னு ஒதுக்கி இருக்க நிதி 10,000 கோடி. ஓகே, எஸ்எம் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு மட்டும் growth ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க. இவங்க இதில் வந்து 2,000 crore top up to self-reliant India fund to support micro enterprises. Yes, micro enterprisesக்கு மட்டும். மைக்ரோனா நம்ம இப்போ பார்த்தோம்ல எவ்வளோலேருந்து எவ்வளோ மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம். மைக்ரோனா 1 crore இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, கடை வாங்கி எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டு இப்போ ஒரு இன்வெஸ்டாரோ இல்லை கவர்மெண்ட்டோ எடுத்துக்கோங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா உனக்கு ஒரு கோடி நான் வந்து நிதி கொடுக்குறேன், இஎம்ஐ கட்ட தேவையில்லை, நீ வந்து எனக்கு வந்து அது மாதம் வந்து இது பண்ணணும், இஎம்ஐ மாதிரி கட்டி கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. பட் ஐ வில் பி அ பார்ட் ஆஃப் யுவர் கம்பெனி, நான் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பேன். ஓகே, அப்போ வந்து நான் அதுக்கான எனக்கு அந்த 1 கோடி நீ என்னோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீ உன்னோட ஒர்க்கை கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், மொத்தமாக கூட என்னோட இதில் என்னோட அமௌண்ட்லேயே தான் நீ பண்ணலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டராக வந்து நான் இருப்பேன் அப்படின்றது தான். ஸோ அப்போ கடனை வந்து பேசிக்காக கடன் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டராக இருந்து அதுக்கு ஃபண்டிங் கொடுத்துட்டு இவங்க அதுக்கு ஷேர் ஹோல்டராக அனுப்புவாங்க, அவங்களும் கம்பெனியை நல்ல முறையில் நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஈக்விட்டி சப்போர்ட். ஓகேவா? அப்போ இவங்களுக்கும் லாபம் தான். கம்பெனி வளர்ந்துச்சுன்னா இவங்களுக்குமே அதுக்கான காசு வரதான் போகுது. யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டோ இல்லை வேற இன்வெஸ்டரோ யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் காசு வரதான் போகுது. அடுத்தது லிக்விடிட்டி சப்போர்ட். லிக்விடிட்டி சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இனிஷியலெல்லாம் எனக்கு தேவையில்ல, முன்னாடி சொன்ன மாதிரி கேபிட்டல் சப்போர்ட்லாம் இல்லை, நான் உள்ளே வந்து நல்லாவே நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இடையில வந்து எனக்கு திடீர்னு வந்து காசு இல்லாமல் போயிடுது, வர வேண்டிய காசு வரல, அங்கே வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு, எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆகிடுச்சு. அதனால வந்து இப்போ ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்து மொத்தமாக உங்களுக்கு காசு இல்லை. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் கம்பெனி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு நட்டு போல்ட் தயாரிக்கிற கம்பெனிலாம் வச்சுருக்கீங்க. அப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் கார் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நட்டு போல்ட் இதெல்லாம் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ என்கிட்ட வந்து காசு இல்லையே, நான் என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா போயிட்டு இந்த த்ரெட்ஸ்
ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதற்கான ஃபுல் ஃபார்ம் வந்து ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் போய் இதில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனி, ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் எனக்கு இதை தயாரிக்கிறதுக்கு, நட்டு போல்டு தயாரிக்கிறதுக்கான காசு இல்லை அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இருக்கேன்ல, நான் தான் உங்கள்கிட்ட கார் கேட்டிருக்கேன். அப்போ நான் தான் உங்கள்கிட்ட கார் தயாரிக்கிறதுக்காக நட்டு போல்ட்டு கேட்டிருக்கேன். அப்போ நான் போய் அதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆமாம் நான் தான் இவர்கிட்ட கேட்டேன், ஏன்னா வந்து ஒரு அத்தாட்சி வேணும், கரெக்டாக? அப்போ நான் தான் கேட்டேன், என் கம்பெனி இது சோன்னு சொல்லிட்டு நானும் சொல்லிடுவேன். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க வந்து ஓகே நான் லோன் தரேன் அப்படின்னு ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்கன்னா, இருக்கிறதுல உங்களால் எந்த தான் அஃபோர்ட் பண்ண முடியுமோ, எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்தாப்புல யார் வந்து பிட் பண்ணுறாங்களோ அந்த லோனை நீங்கள் வாங்கிப்பீங்க. அவ்வளோதான். அப்புறம் உங்கள் ப்ராசஸை முடிச்சுக்குவீங்க, காசை கடன் வாங்கி உங்கள் ப்ராசஸை முடிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன், அதை வந்து இவங்களுக்கு தூக்கி கட்டிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ட்ரெட்ஸ்ன்றது. ஸோ strengthen financing through TREDS platform with 4 key measures. ஸோ இந்த 4 key measures மூலமாக வந்து ட்ரெட்ஸ் அதாவது லிக்விடிட்டி சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து ப்ரொஃபஷனல் சப்போர்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க கம்பெனியில், ஒன்றும் அப்டேட்டே பண்ணாமல் இருக்காங்க, அப்ஸ்கில் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை உள்ள ஒர்க் ஃப்ளோ சரியா இல்லை, ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைரார்க்கியே சரியில்லாமல் இருக்குது. இந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் அதையும் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எந்தெந்த இன்ஸ்டிடியூட்ஸ் மூலமானா ICAI, ICSI, ICMAI, அதாவது இவங்க மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக இந்த Tier 2 and Tier 3 சிட்டிஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கல் டூல்ஸ் கொடுப்பாங்க, ப்ராக்டிக்கலாக வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே வந்து இவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்காகவும் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ 3 இதுவும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணாங்க ஓவர் த பாஸ்ட் டிகேடு, லாஸ்ட் 10 வருஷமா. இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு டோல்கேட் போடுறாங்க, ஹைவே எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க, டோல்கேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து நாங்க இங்க போடுறோம், நாங்க இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும், யாரு கம்மியான ப்ராஃபிட்ல இந்த நம்மளுக்கு வந்து பண்ணி தராங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணும். சோ அதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எல்லாம். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5-10 வருஷத்துக்கு இந்த டோல்கேட் இருக்கும் அப்படின்னா அதை வந்து அவங்க எடுத்து கம்ப்ளீட்டா நடத்துவாங்க. சோ அந்த ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும் இல்லையா, சோ அதுல அவங்க யார் கம்மியா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ப்ராஃபிட்னு கவர்மெண்ட் நினைக்கும். சோ இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. முக்கியமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல வந்து ஓவர் பாப்புலேஷன் ஓவர் 5 லட்சத்துக்கு மேல இருக்கிற சிட்டிஸ்ல வந்து டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபோக்கஸ் பண்றாங்க. இது எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், அவங்களும் நேஷனல் பேங்க் ஃபார் ஃபைனான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்களும் இந்த விஷயங்களை சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. சோ எஸ். அடுத்தது பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, இல்ல ரோடு, இல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரிலாம் வந்து கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா கட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல முதலீடு பண்ணுது. ஓகேவா? அப்ப அந்த ஒரு முதலீடுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும்ல, அது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுதுன்னா அதுல முதலீடு பண்ணுதுன்னா அதுல வந்து அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு. சோ இந்த பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2 லட்சம் கோடியில இருந்து, அதாவது ஃபைனான்சியல் இயர் 14 to 15ல 2 லட்சம் கோடியா இருந்தது, 11.2 lakh crore 2025 to 26 மாறி இருக்கு. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ 2026 to 27 ஃபைனான்சியல் இயருக்கு 12.2 lakh crore இது கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. 3 டிஃபரெண்ட் நம்பர்ஸ் வந்து நீங்க பாத்துக்கணும். சரியா? அண்ட் அடுத்தது வந்து ப்ரமோட்டிங் என்விரான்மெண்டலி சஸ்டைனபிள் கார்கோ மூவ்மெண்ட். ஓகே, இது வந்து முக்கியமானது. கூட்ஸ், நிறைய கூட்ஸ் வந்து இன்னைக்கு நாளைக்கு போயிட்டே தான் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சோ அப்படி பாத்தீங்கன்னா டைம்குனி ஓகே டு சூரட், ஓகேவா? எனக்கு கண்ணு தெரியாது, இங்க பாருங்க. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு பாருங்க. இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி எல்லாம் வந்துட்டு இருந்திருக்காங்க. இங்க இருந்து இங்க இப்படி எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. சோ இந்த டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்காக இப்ப நியூ ரூட், ஓகேவா, இந்த ரூட்ல வந்து அவங்க போறாங்க. இதற்கான காரிடார்ஸ உருவாக்கி இருக்காங்க. காட் இட்? எஸ்.
சோ இது மூலமா டைமை வந்து கண்டிப்பா சேவ் பண்ணலாம். அண்ட் குட்ஸ் சீக்கிரம் போறப்போ வந்து இங்க ஃபியூல் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும். ரைட். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் வாட்டர்வேஸ் ஆபரேஷனலைஸ் 20 நியூ NWs in 5 years. NWs என்னதுப்பா? நேஷனல் வாட்டர்வேஸ் மட்டும், அந்த வாட்டர்வேஸ் மட்டும் நேஷனல் லெவல்ல கனெக்ட் பண்ணக்கூடிய வாட்டர்வேஸ் மட்டும் 20 புது வாட்டர்வேஸ் வரப்போதான். இதுல இப்ப வந்து ஒரு வாட்டர்வேஸ் சொல்லியிருக்காங்க. அது எதுனா எங்கன்னா இந்த தல்சேர் இங்க இருந்து கனெக்ட் பண்ணுது அங்கூல், அடுத்தது வந்து கலிங்கா நகர், அடுத்தது பிரதீப் அண்ட் தர்மா போச். இது வரைக்கும் ஓகே, சரி பிரதீப் அண்ட் பாரதீப் அண்ட் தர்மா போச். சோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து அது கனெக்ட் பண்ணுது. சோ இந்த மாதிரி புதுசா நிறைய வாட்டர்வேஸ் உருவாக்கி இருக்காங்க. சோ இது மூலமாவும் கார்கோ டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும். இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவா கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அலாங் வித் வாட்டர்வேஸ் டு ட்ரெயின் யூத். முக்கியமா யூத்தோட பார்ட்டிசிபேஷனை இன்னும் சீவேஸ், வாட்டர்வேஸ் இந்த மாதிரியான போர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் யூத்தோட பார்ட்டிசிபேஷனை அதிகரிக்கிறதுக்காக ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அலாங் வித் வாட்டர்வேஸ் இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா யூத்தை ட்ரெயின் பண்ண போறாங்க. அடுத்தது ஷிப் ரிப்பேர் எக்கோசிஸ்டம். ஸோ ஷிப் ரிப்பேர் பண்றதற்கான அந்த ஒரு இக்கோசிஸ்டம், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர போறாங்க வாரணாசியில. ஓகே, வாரணாசி அண்ட் பாட்னா இந்த 2 இடத்துலயும் கொண்டு வர போறாங்க. எங்க கொண்டு வர போறாங்க? இந்த மாதிரி கேள்விகள் வரலாம். ஷிப் ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கோசிஸ்டம் எங்க கொண்டு வர போறாங்கன்னா வாரணாசி அண்ட் பாட்னால கொண்டு வர போறாங்க. முக்கியமா இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட், நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஷிப் எல்லாம் வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா இங்க மெயின்டெனன்ஸ்க்காக கொண்டு போய்க்கலாம். அண்ட் இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 500 பைக் இப்போ சென்னையில இருந்து மும்பை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஓகேவா? அப்ப நீங்க ரோட்வேஸ்ல போகுதுன்னா நீங்க எத்தனை கண்டெய்னர் அனுப்பணும், அதனால வந்து எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகலாம், எவ்வளவோ இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க மூவ்மெண்ட்டுக்காக நீங்க ஒரு ஷிப்ல எல்லாத்தையும் போட்டு அனுப்பிடலாம். கரெக்டா? ஸோ இதற்காக தான் இந்த ஷிப் மூவ்மெண்ட், ஷிப் மூலமா பாத்தீங்க அப்படின்னா கார்கோ ப்ரமோஷனை வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. இதற்கான டார்கெட் ஷேர் வந்து 6%ல இருந்து 2047க்குள்ள பாத்தீங்கன்னா 12% ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோல் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஏன் 2047? ஏன்னா விக்ஷித் பாரத், அதாவது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச 100 years ஆகுது. ஸோ அந்த 2047க்குள்ள இதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோல் செட் பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ஹான்சிங் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அண்ட் டூரிசம். ஓகே, அதாவது ஒன்றும் இல்ல, ஷிப் லேன்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்நாட்டிலேயே தயாரிக்கணும், அதுக்கான இன்சென்டிவ்ஸ் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா சீப்ளேன் VGF ஸ்கீம், அதாவது VGFனா ஒன்றும் இல்ல, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீப்ளேன் தயாரிக்கிற கம்பெனி இருக்கு, அவங்க வந்து ஆபரேஷன்ஸ்ல இருக்கிறப்பவே அவங்களுக்கு ஃபண்டிங் ஏதோ பத்தல. அப்ப அந்த ஆபரேஷனுக்கான ஃபண்டிங் பற்றாக்குறையா இருக்கிறப்ப, லிக்விடிட்டி, சோ அங்க வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கம்மியா இருக்கிறப்ப அங்க வந்து அந்த கேப்பை மீட் அவுட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க, சப்போர்ட் பண்றதுக்காக. ஓகேவா? சோ அது வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா பூஸ்ட் டு ரிமோட் ஏரியா கனெக்டிவிட்டி அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட். முக்கியமா வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு தான். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம வெளியில எல்லாம் போறப்போ வந்து ஸ்கை டைவிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்க்கு எல்லாம் போவோம். சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஷீப்லேன்ஸ் நம்ம நிறைய கொண்டு வரோம் அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் டூரிசம் ப்ரமோஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ சீப்ளேனையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டை கொடுத்திருக்காங்க. அடுத்தது கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ். ஒன்றும் இல்ல, கார்பன் எமிஷன்ஸ் எக்கச்சக்கமா ஆயிட்டு இருக்கு, பயங்கரமான கார்பன் எமிஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ். இந்த மாதிரி இந்த கார்பன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண ஜென்ரலா வந்து நிறைய விதத்துல யூட்டிலைசேஷன் சொல்றாங்க, கிரவுண்டுக்கு அடியில ஸ்டோர் பண்றது இந்த மாதிரிலாம். இதற்காக மட்டும் 20,000 crores ஓவர் 5 yearsக்கு அலாட் பண்ணிருக்காங்க. முக்கியமா பவர் பிளான்ட்ஸ், ஸ்டீல், சிமெண்ட், ரிஃபைனரிஸ், கெமிக்கல்ஸ், இதுல இருந்தாலும் நிறைய கார்பன் எமிஷன்ஸ் வருது. சோ இதை கேப்சர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க அசைன் பண்ணிருக்காங்க. கரெக்ட்? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சீப்ளேன்ல ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ சீப்ளேன்ஸ் கொண்டு வரதுக்கான இன்னொரு ரீசனும் பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலயுமே ஏர்போர்ட்ஸ் கொண்டு வர முடியாது, அது காஸ்ட் பிளஸ் வந்து ரன்வே இது எல்லாமே இருக்கு. பட் அப்படி கிடையாது, நீங்க வந்து லேண்ட் பண்றது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா வாட்டர்வேஸையே யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சீப்ளேஸை ப்ரமோட் பண்றதுக்கு.
அண்ட் அடுத்தது ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் செக்டார். ஸோ இதுக்கு கஸ்டம் டியூட்டியை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிருக்காங்க. 7.5% to 15% வந்து எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. முக்கியமா டிஃபென்ஸ் எம்ஆர்ஓ, அதாவது மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால். இது ரிலேட்டடா இப்போ ஒன்றும் இல்லை, ஏர்கிராஃப்ட் நம்ம நாட்டில் பண்ணாலும் அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி போடுவாங்க. ஸோ அதாவது டாக்ஸ். ஸோ இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. முக்கியமா டிஃபென்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து ஏர்கிராஃப்டுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கம்ப்ளீட் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்தது சீப்ளேன்ஸ். இப்போதான் நம்ம சீப்ளேன்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம். இன்சென்டிவ்ஸ் அண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்னா இப்போதான் என்னன்னு சொன்னேன். ப்ரொபோஸ் டு பூஸ்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அண்ட் டூரிசம். சீப்ளேன்ஸ்ல சொன்னதே தான் உங்களுக்கு திருப்பி இங்க வந்திருக்கு. அண்ட் உடான். உடான்ன்றதுக்கான அது வந்து ஹிந்தியோட அப்ரிவேஷன். அதுக்கான எக்ஸாக்ட் இங்கிலீஷ் மீனிங் வந்து லெட் த காமன் மேன் ஃப்ளை அப்படின்றது தான். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியோட அஃபோர்டபுளா கொண்டு போகணும் ஏர்கிராஃப்ட் சார்ஜஸ் எல்லாத்தையும் அப்படின்றதுதான் அதோட எய்ம். ஸோ சீப்ளேன்ஸ் இன்க்ளூடட் சின்ஸ் 2018 மாடிஃபைட் உடான் ஸ்கீம் அவைட்டிங் கேபினெட் அப்ரூவல். ஓகே, அதாவது இந்த சீப்ளேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2018ல இருந்து இந்த பட்ஜெட்ல வந்து இன்க்ளூட் ஆகிக்கிட்டே இருக்கு. அண்ட் மாடிஃபைட் உடான் ஸ்கீம் பாத்தீங்கன்னா அந்த உடான் ஸ்கீம்ல இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. சோ இதற்கான அப்ரூவலுக்காக, கேபினெட்டோட அப்ரூவலுக்காக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எப்படி இருக்கும்னா என்வயான்மெண்டலி சஸ்டைனபிள் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க 7 காரிடார்ஸ்க்கு வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, கார்பன் எமிஷன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி, லைக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா அதானே நம்ம சொல்கிறோம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, கார்பன் எமிஷன்ஸ் கம்மியாக இருக்கணும், ஃபியூயல் கன்சப்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்து தான் இந்த என்வயான்மெண்டலி சஸ்டைனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இது எந்தெந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. மும்பை டு புனே, புனே டு Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. So இந்த 7 காரிடாருக்கு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனான்சியல் செக்டார்ல என்னென்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு பாருங்க. இந்தியன் பேங்க்ஸ் வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்டோட செயல்படுது. பேட் லோன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இதனால அஃப்கோர்ஸ் என்பிஎஸ் வந்து கம்மியாகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ்க்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னுமே வந்து பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ், பேங்கோட கம்ப்ளீட் சிஸ்டம் ரிவ்யூ பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு தக்க மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி ஆன் பேங்கிங் வந்து கொண்டு வராங்க ஃபார் விக்ஷித் பாரத். விக்ஷித் பாரத் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ டெவலப்டு இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி 2047 வந்து டெவலப்டு இந்தியாவா இருக்கணும்ன்றதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹை லெவல் கமிட்டி இதுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா செட்டப் பண்ண போறாங்க. அண்ட் இதே இது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் இருக்காங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய லெண்டிங் பண்ணுறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில். அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ். எஸ், கவர்மெண்ட் வந்து வில் ரிவ்யூ அண்ட் சிம்பிளிஃபை பண்ண போகிறாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாமே. ஏன்னா ஃபாரின் மணி உள்ளே வந்தால் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கும் வந்து அது ப்ராஃபிட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மணி ஃப்ளோவும் அதிகமாக தான் இருக்கும். அதனால நம்மளும் வளரலாம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மேக் த மோர் மாடர்ன் அண்ட் ஈஸியர் டு யூஸ், ஈஸியாக இன்னும் யூஸ் பண்ணுறதற்காகவும் யூஸ் பண்ணப்படுறதற்காகவும் மாடர்ன் ஆக்குறதற்காகவும் கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட், மியூனிசிபல் பாண்ட்ஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் கார்ப்பரேட் பாண்ட். கார்ப்பரேட் பாண்ட் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே நான் வந்து இப்போ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது. இந்த 10,000 ரூபாய் வந்து நான் பாண்டாக வந்து சேல் பண்ண போகிறேன். இப்போ இதை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன். சரியா? உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது. அதனால நான் 10,000 ரூபாய் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் பாண்டை வாங்கிக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பாண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி 5 வருஷத்தோட முடிவில் என்கிட்ட வாங்கின காசும் நீங்கள் கொடுத்துருவீங்க. இது ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அதை வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸை வந்து இன்னும் வந்து ஈஸியராக மக்கள் யூஸ் பண்ணுறதற்காக வழிமுறை பண்ண போகிறாங்க அவங்க. அண்ட் அதே மாதிரி மியூனிசிபல் பாண்ட்ஸ். மியூனிசிபல் பாண்ட்ஸ்னா இப்போ ஒரு முனிசிபாலிட்டி ஒரு சிட்டி இருக்குது. இந்த சிட்டி என்ன பண்ணுதுன்னா அது ஒரு
ஸ்மார்ட் சிட்டிக்காகவோ இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு பார்க் கட்ட போகிறாங்க, பார்க் வந்து இது பண்ண போகிறாங்க, எனி கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். இதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்ட்டு அதை பாண்ட்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 5,000 ரூபா, சரியா, ஒரு பாண்டு ஒரு 5,000 ரூபா நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா அந்த 5,000 ரூபாய்க்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் தந்துட்டே இருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ எத்தனை வருஷத்துக்கோ. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டும் தந்துருப்பாங்க. அந்த 3 வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இது வந்து யாருக்கு? எஸ், ஒரு முனிசிபாலிட்டிக்கோ ஒரு சிட்டி கார்பரேஷனுக்கோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அது முனிசிபல் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த எக்ஸிஸ்டிங் அம்ருத் ஸ்கீம் வில் கண்டினியூ டு சப்போர்ட். அம்ருத் ஸ்கீம்னா அட்டல் மிஷன் ஃபார் ரெஜெனரேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் டவுன்ஸுக்கு. ஸோ இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது மூலமாக இன்சென்டிவைசிங் முனிசிபல் பாண்ட்ஸ் இஷ்யூவன்ஸ் அப் டு 200 crores. ஓகே, ஸோ அதாவது 200 crores வரைக்கும் இன்சென்டிவ்ஸாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரைட்? ஓகே, ஸோ ஆல்ரெடி இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த முனிசிபல் பாண்ட்ஸை இன்னும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக 200 கோடி ஒதுக்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அண்ட் அடுத்தது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முக்கியமாக இந்தியன் லிவிங் இன் அப்ராடில் வாழக்கூடிய இந்தியன்ஸ் இருக்காங்களா, என்ஆர்ஐஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து நம்மளோட இந்தியன் லிஸ்டட் கம்பெனிஸ்ன்னு இருக்கும்ல, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அலௌடு தான். பட் அது வந்து ஒரு சர்டைன் ஷேர் வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போது அந்த ஷேர் லிமிட் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 5% இருந்துச்சு, இப்போது அது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு இண்டிவிஜுவல். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல். இதே இது ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் ஃபார் ஆல் சச் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைக் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா ஓவராலாக ஃபாரினோட ஷேர் வந்து ஃபாரின் பீப்புள், அதாவது என்ஆர்ஐயோட ஷேர் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இல்லையா. இவ்வளோ தான் வந்து அவங்க என்ஆர்ஐஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து மித்ததெல்லாம் எங்கள் நாட்டு மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சில டைம் கிரிட்டேரியா இருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 24%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Got it? Yes. அடுத்தது பார்த்தீங்கன்னா the 21st century is driven by டெக்னாலஜினால ட்ரிவன் ஆகக்கூடிய செஞ்சுரியாக தான் இந்த 21st century இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியை வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அடாப்ட் பண்ணணும். குறிப்பாக ஃபார்மர் அண்ட் விமெனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன் ஸ்டெம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும். முக்கியமாக யூத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்ட் இது ஒன்றும் இல்லை, டிசேபிள்டு பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி, அதை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து நியூ டெக்னாலஜிஸை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன மிஷன் மூலம்ன்றதை பார்த்துக்கோங்க. AI mission, National Quantum Mission, and Anusandhan National Research Fund, and the research, okay, the Development and Innovation Fund. So இந்த funds மூலம் வந்து ஓகே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, எதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறாங்க. டெக்னாலஜி எந்தெந்த ஃபீல்டில் இருக்கணும்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார்முக்கு, உமனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் டிசேபிள்டு பீப்புள், யூத்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். எதில்? ஸ்டெம் மூலமாக. இன் ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுன்றதுக்காக. இப்போ தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் கர்த்தவ்யா. ஓகே, இதுக்கே வர்றோம், சரியா. அடுத்தது வந்து எம்பவரிங் பீப்புள். ஸோ பிரேக்கிங் த சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி தான் செகண்ட். ஓகேவா, ரெண்டாவது இதில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டியை பிரேக் பண்ணணும் அப்படின்றது. டிகேட் ஆஃப் ரிஃபார்ம், லிஃப்டிங் 25 crore அவுட் ஆஃப் பாவர்ட்டி. ஓகே, ஃபைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிகேட் ஆஃப் ரிஃபார்ம், இது வந்து ரீஃபார்ம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு மறுசீரமைப்புக்கான டிகேட். இதில் வந்து 25 crore அவுட் ஆஃப் 25 கோடி மக்களை பாவர்ட்டிலேருந்து வெளில எடுக்கணும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோட இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹை பவர்ட் எஜுகேஷன் டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரைஸ். ஸோ இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா முக்கியமாக சர்வீஸ் செக்டாரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஏன்னா சர்வீஸ் செக்டார் தான் முக்கியமான கீ டிரைவராக இருக்குது, அதாவது முக்கியமான உந்துதல் ஃபோர்ஸாக இருக்குது விக்ஷித் பாரத்துக்கு. விக்ஷித் பாரத்னா நம்ம சொன்னோம் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும் 2047. அதை எய்ம் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா குளோபல் லீடர், இந்தியா வந்து ஒரு குளோபல் லெவலுக்கு லீடராக வந்து கொண்டு வந்திருக்கணும் சர்வீஸ் செக்டாரில். ஸோ இது வந்து டார்கெட்டிங் a 10% ஷேர் ஆஃப் குளோபல் சர்வீசஸ்
மார்க்கெட் ஓகே ஓவரால் குளோபல் சர்வீசஸ் மார்க்கெட்டில் 2047 நம்ம எவ்வளோ இருக்கணும் டார்கெட் பண்ணி ஓடுறாங்கன்னா 10% நம்மளா இருக்கணும். சர்வீஸ் ப்ரொவைடர் செக்டாரில் நம்ம குளோபல் லெவலில் 10% நம்ம இருக்கணும் அப்படின்றத டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. இவங்க வந்து எந்தெந்த இதெல்லாம் ப்ரையாரிட்டி ஏரியா எது எதுலலாம் க்ரோத்து ஜாப்ஸை நம்ம பூஸ்ட் பண்ணணும்னு அவங்க ஃபோக்கஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் வில் ஆல்சோ ஸ்டடி ஹவு நியூ டெக்னாலஜிஸ் லைக் ஏஐ ஓகே அதாவது நியூ டெக்னாலஜிஸ் வந்து ஏஐ மாதிரியான நியூ டெக்னாலஜிஸ் எப்படி ஜாப்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது எல்லாத்தையுமே இது மூலமாக ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது ஸ்கில்டு கரியர் பாத்வேஸ் ஃபார் யூத் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார். ஓகே அதாவது ஹெல்த் கேர் செக்டாரில் என்னென்னலாம் கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். யூத்துக்கும் ஹெல்த் கேர் செக்டாரில் யூத்துக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபஸ்ட்டு வந்து நியூவாக அப்கிரேடடாக ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வர போகிறாங்க. அது வந்து 10 ஹெல்த் டிசிப்ளின்ஸ் அதாவது 10 டிஃப்ரெண்ட் ஹெல்த் ரிலேட்டடாக 10 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸை கவர் பண்ண போது இதில் 1 lakh ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அடுத்த 5 வருஷத்தில் அப்படின்றாங்க. அண்ட் ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து எல்டர்லி கேருக்கும் ஹெல்த் சப்போர்ட் சர்வீசஸ்க்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. சரியா அடுத்து 1.5 கேர் கிவர்ஸ் நர்சஸ் அந்த மாதிரி அவங்க வந்து ட்ரெயின் பண்ணப்படுவாங்க. அடுத்த இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே அடுத்தது ஹப்ஸ் ஃபார் மெடிக்கல் வேல்யூ டூரிசம். ஓகே மெடிக்கல் வேல்யூ இது ஒன்றும் இல்லை. மெடிக்கல் டூரிசம்னா இப்போது ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இந்தியாவில் இல்லை, இதுக்காக நான் அப்ராட் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்து நம்ம கண்ட்ரிக்கு எடுக்கணும். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் வந்து என்னென்னா அப்ராட் ப்ராப்ளி நியூசிலாண்டுன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அங்கேருந்து ஒருத்தவங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் வந்து அவங்களுடைய லெக் சர்ஜரி சம்திங் லோவர் பாடி ஏதோ ஒரு பார்ட்டு தான் அதற்கான சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இது வந்து பண்ணணும் அப்படின்னா லைக் எங்களோட பர்டிகுலர் ஊரில் ஆனால் நியூசிலாண்டில் ஹெல்த் கேர் ஃப்ரீன்னு தான் சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரின்னு தெரில எனக்கு. ஸோ அங்கே வந்து இது எங்கள் நாட்டில் பண்ணியிருந்தேன்னா இது பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். பட் இங்கே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ இது வந்து 1-2 தான் நம்ம கேள்விப்படுறோம். பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தான் வேலை கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி ஹெல்த் கேருக்காகலாம் போயிட்டுருக்காங்க நம்ம மக்கள். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். எங்கன்னு சொல்லலாம் ஆனால் கொண்டு வர போகிறோம். 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்ஸ் அப்படின்றாங்க. இன்னும் இன்னும் மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வரல தெரில எப்போ இதெல்லாம் கொண்டு வருவாங்கன்ட்டு. This hubs will combine இது வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் ரீசர்ச் எல்லாமே ஒரே பிளேஸில் நடக்கிற மாதிரி கொண்டு வர போகிறோம். ஆயுஷ் உங்களுக்கே தெரியும், ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி சென்டர்ஸ் இதற்கான சென்டர்ஸை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்றாங்க. ஓகே இது வந்து நிறைய டாக்டர்ஸ்க்கு ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்தது யோகா கெயின்ட். ஓகே யோகா வந்து குளோபல் லெவலில் ரெகக்னைஸ் ஆயிருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி மூலமாக. அவர் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாக யூஎன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆயுர்வேதாவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் வந்து ஆக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டிங் ஆயுர்வேதோட ப்ராடக்ட்ஸோட எக்ஸ்போர்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மரோட இன்கம்மை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓகே அண்ட் அடுத்தது கவர்மெண்ட் பிளான்ஸ் இன்க்ளூட். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பிளான்ஸ்லாம் கவர்மெண்ட் வந்து இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டடாக கொண்டு வராங்கன்னா 3 ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஆயுர்வேதாக்கான 3 ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் அப்கிரேடிங் ஆல்ரெடி இருக்கிற ஆயுஷ் ஃபார்மசிஸ் அண்ட் ட்ரக் டெஸ்டிங் லேப்ஸை இன்னும் அப்கிரேட் பண்ணுறாங்க பெட்டர் குவாலிட்டியோட. அண்ட் குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிசன் சென்டர் அதாவது WHOட குளோபல் ட்ரெடிஷ்னல் மெடிக்கல் சென்டர் வந்து நம்ம ஜான் நகரில் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்குது, அதை வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. உங்களுக்கு தெரியும் லைஃப் ஸ்டாக் வந்து ஒரு ஃபார்மரோட இன்கம் சோர்ஸில் மேஜர் பார்ட்டை பே பண்ணுது. எந்த விவசாயி வீட்டுக்கு நீங்கள் போனீங்க வில்லேஜுக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக ஆடோ மாடோ கோழியோ வச்சுருப்பாங்க. இது 3மே கூட வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 16% ஆஃப் ஃபார்மர்ஸ் இன்கம்ல இந்த லைஃப் ஸ்டாக் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதை வந்து நம்பர் ஆஃப் அப்போ இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாடெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அப்போ அதுக்கெல்லாம் வந்து வெட்டினரி ப்ரொஃபஷனல்ஸ் தேவை. ஸோ அது
வந்து அட்லீஸ்ட் பை ஓவர் 20,000 தேவைப்படுது. ஓகே, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. 20,000 வெட்டினரி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நாங்கள் வந்து லைக் அவங்க உருவாகுறதற்காக நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருக்கோம் அப்படின்றாங்க. இந்த கவர்மெண்ட் வில் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வெட்டினரி காலேஜஸை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ் அண்ட் ப்ரீடிங் சென்டர்ஸ் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லோன் லிங்க்டு சப்சிடி ஸ்கீமும் கொண்டு வராங்க இந்த ஃபெசிலிட்டிஸ்க்காக அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்தியன் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெண்டு பேருமே கொலாபரேட் பண்ணி வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் சர்வீஸ்க்காக பாடுபட போறாங்களாம். ஓகேவா? அடுத்தது ஆரஞ்ச் எக்கானமி. ஆரஞ்ச் எக்கானமினா ஒன்றும் இல்லை, டிசைன், நியூ மீடியா அதாவது மீடியா, அடுத்து சாஃப்ட்வேர், அடுத்து ஆர்ட்ஸ், இது ஹெரிட்டேஜ், இது எல்லாம் கலந்து இதனால வர இன்கம் இது எல்லாத்தையுமே ஆரஞ்ச் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் அண்ட் கேமிங் அண்ட் காமிக்ஸ் செக்டார் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு 20 lakh அதாவது 2 million ப்ரொஃபஷனல்ஸ் பை 2030 மட்டும் தேவைப்படுறாங்க. கவர்மெண்ட் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் மும்பையில் ஓகே நம்மளால் சப்போர்ட் ஓகே இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜிஸ் மும்பையில் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்தது ஏவிஜிசினா இதுதான் மேலே சொன்னது. காட்டன் கிரியேட்டர் இதுக்குன்னே லேப்ஸை வந்து உருவாக்க போகிறாங்க. அது 50,000 ஸ்கூல்ஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. 500 காலேஜஸில் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்றாங்க. ஓகேவா? இந்தியாஸ் டிசைன் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. இதுக்காக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் ஓகே அதை வந்து புதுசாக வந்து கொண்டு வர போகிறாங்க, செட்டப் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்து எஸ்டாப்ளிஷ் த்ரூ சேலஞ்ச் பேஸ்டு ப்ராசஸ். சேலஞ்ச் பேஸ்ட் மாடல்னால் ஒன்றும் இல்லைப்பா, அதாவது இப்போ ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ரிசர்ச்சர்ஸ் கூட, எஜுகேட்டர்ஸ் கூட, இவங்க கூட எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன்ஸை ரீசர்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அதான் அடுத்தது நியூ இன்ஸ்டிடியூட் வில் பூஸ்ட் டிசைன் அண்ட் எஜுகேஷன். ஈஸ்டர்ன் இந்தியாவில் முக்கியமாக இந்த விஷயங்களை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நியூ இன்ஸ்டிடியூட் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் will help states create 5 universities townships கிரியேட் பண்ண போகிறாங்க. மேஜர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் காரிடர்ஸில் பிளேசஸில் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த டவுன்ஷிப்ஸில் என்னென்ன இருக்கும்னா யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அண்ட் ரீசர்ச் சென்டர்ஸ், ஸ்கில் சென்டர்ஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரே ஏரியாலேயே இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜஸ் இருக்குன்னா அங்கேயே வந்து கண்டிப்பாக ரீசர்ச் சென்டர்ஸும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அங்கேயே வந்து ஸ்கில் சென்டர்ஸ், அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கில் சென்டர்ஸ், இது எல்லாமே வந்து எப்படி அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மேனுஃபேக்சரிங் ஹப்பா பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு எஜுகேஷன் ஹப்பா வந்து அவங்க கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. தெரியல. சப்போர்ட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டெம், அதாவது இப்போ தானே பார்த்தோம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது ரிலேட்டடாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ண போகிறாங்க. 1 கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பில்ட் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் சப்போர்ட்டோட. அண்ட் அடுத்தது டு ப்ரொமோட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும், ஆஸ்ட்ரானமியை அவங்களுக்கு தெரியும், ஆஸ்ட்ரானமினா சம்திங் ரிலேட்டட் டு ஸ்டார்ஸ், சன்னு, மூணு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இதை ஆஸ்ட்ரானமி சொல்லுவோம். ஓகே, 4 மேஜர் டெலஸ்கோப் அண்ட் பிளானட்டேரியம் ஃபெசிலிட்டிஸ் வில் பி செட்டப். ஓகே, 4 மேஜர் டெலஸ்கோப்ஸ் வந்து இதை பற்றியே இது பற்றி படிக்கிறதுக்காக மட்டும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ என்னென்ன டெலஸ்கோப்னு சொல்லிட்டு அதற்கான நேம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப், ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப், காஸ்மோஸ் 2 பிளானட்டோரியம். ஓகே, ஸோ அடுத்தது டூரிசம் அண்ட் ஜாப்ஸ், இது ரிலேட்டடாக என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். டூரிசம் அஃப்கோர்ஸ் நிறையா ஜாப்ஸ் மேக் பண்ணுவோம் அண்ட் ஃபாரின் மணியை உள்ளே கொண்டு வரும் அண்ட் லோக்கல் எக்கானமிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே வருவாங்க லோக்கலில் வந்து ரிக்ஷா ஓட்டுறவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் நிறைய காசு கொடுப்பாங்க. ஒரு பெட்டி கடை இருந்தாலும் அங்கே வந்து வாங்குவாங்க. ஸோ அப்போ அஃப்கோர்ஸ் லோக்கல் எக்கானமியையும் பூஸ்ட் பண்ணுது. அடுத்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டிக்குன்னே ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் செட்டப் பண்ண போகிறாங்க. லைக் ஹாஸ்பிட்டாலிட்டினா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு லக்ஸரி ஹோட்டல், சும்மா ஜென்ரலாக ஒரு ஹோட்டல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வரவேற்கிறதா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து இது ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சர்வர்ஸாக இருக்கட்டும், யாருனாலுமே கைண்ட் ஆஃப் இன்க்ளூடட் இன் திஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ளே தான் அடங்கும். ஓகேவா?
ஸோ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்காகவே நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி கொண்டு வர போகிறாங்க, செட்டப் பண்ண போகிறாங்க. அண்ட் 10,000 டூரிஸ்ட் கைட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க அட் 20 ஃபேமஸ் டூரிஸ்ட் பிளேசஸில். இது 12 வீக் கோர்ஸாக இருக்க போது. இது ஐஐஎம்னால கண்டக்ட் பண்ணப்பட போகுது. ஓகே, நேஷ்னல் டெஸ்டினேஷன் டிஜிட்டல் நாலேஜ் கிரிட். ஸோ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டிஜிட்டலி ரெக்கார்ட் கல்ச்சுரல் ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஹெரிட்டேஜ் பிளேசஸ், கிரியேட்டிங் ஃபார் local experts, okay, creating jobs for local experts and content creators. ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கீழடிலாம் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஒரு இது மாதிரி டிஜிட்டலாக வந்து வீடியோ மாதிரியே வந்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம தமிழரோட கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் தொன்று தொட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிறது மூலமாக நிறைய இன்கம் ஈட்டலாம். அடுத்தது ஈகோ ஃப்ரெண்ட்லி டூரிசம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் அண்ட் டர்ட்டில் ட்ரென்ஸ். இந்த மாதிரி நீங்கள் அந்த டர்ட்டிலோட ஜெஸ்டேஷன் பீரியட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டர்ட்டில் நிறைய பேர் வந்து இதை பாதுகாக்கிறதுக்குன்னே வந்து நிறைய என்ஜிஓஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் வந்து உள்ள கடலில் விட்டுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டர்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸில் டர்ட்டிலுக்கு வாட்ச் பண்ணுறதுக்காகவே நிறைய இடத்துல போவாங்க இல்லையா. அதே மாதிரி பேர்ட்ஸ் நிறையா, அது லைக் நேச்சுரல் சென்ச்சுரிஸாக இருக்கலாம், எனி கைண்ட். ஸோ அதை வந்து பேர்டை பார்க்கறதுக்கு, பேர்ட்ஸ்லாம் நிறையா வந்து இருக்குங்க, அதை பார்க்கறதுக்காகவே நம்ம போவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பிளாஸ்டிக்கு, கழிவு நீர் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதை இக்கோ ஃப்ரெண்ட்லியான பிளேசஸான மாற்றுறதுக்காக நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மவுண்டைன் ட்ரெயில்ஸ்னால் எங்கெங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர் அண்ட் அரக்கு வேலி அண்ட் பொதிகை மலை. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ட்ரெயில்ஸ் வந்து எங்கெங்க இருக்கிறதுனா ஒடிசா, கர்நாடகா அண்ட் கேரளா. பேர்ட் வாட்சிங் ட்ரெயில்ஸ் எங்கெங்க இருக்குன்னா புலிகேட் லேக் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு இங்கே இருக்கிறதுல. ஓகே, அண்ட் அடுத்தது முக்கியமாக இது ஒன்று முக்கியமானது, இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி கீழே இந்தியா வந்து 2024 இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இதில் வந்து 2026 இந்தியா தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு குளோபல் லெவல் பிக் கேட் சம்மிட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இதில் லீடர்ஸ், மினிஸ்டர்ஸ், 95 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பிக் கேட்னா அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜாகுவார், பியூமா, ஓகே, லெப்பர்ட் அண்ட் லைன், டைகர், சீட்டா, ஸ்னோ லெப்பர்ட், இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது, இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இடம்பெறும். ஓகே, அடுத்தது the government will develop 15 important archaeological sites வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ டெவலப் பண்ண போகிறாங்க. எங்கெங்க அப்படின்னா லோத்தல், தொலாவேரா எங்கன்னா இந்தந்த பிளேசஸ்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நடந்த இடம். ஸோ இந்த மாதிரியான நம்மளுடைய ஹெரிட்டேஜை, நம்மளுடைய பழமை, பண்பாடு இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கக்கூடிய இடங்களில் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து கொண்டு வரப்பாங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கீழடியில் சொன்னோம்ல, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. அடுத்தது எஸ்கவேஷன் இன் ஏரியா. ஓகே, அது என்னது, தொல்பொருள். ஓகே, அதுக்கு எக்ஸ்கவேஷனுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க இல்லையா, அது தோன்றதுக்கு, அது என்ன, அது தோண்டி பார்க்கறது தான் எக்ஸ்கவேஷன். அதுக்கு தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஏரியாஸை வந்து விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு வர மாதிரியே சேஃப் வாக்கிங் பாத்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்றாங்க. அண்ட் மாடர்ன் ஸ்டோரி டெக்னாலஜி, இப்போ சொன்னோம் இல்லையா கீழடியில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு, இந்த மாதிரியான மாடர்ன் ஸ்டோரி டெல்லிங்கை வந்து டெக்னாலஜியும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் செக்டார் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஜாப்ஸ் வழக்கம் போல் எல்லா டிபார்ட்மெண்ட் மாதிரியே கிரியேட் பண்ணுது. இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து கேலோ இந்தியா மிஷன் ஆல்ரெடி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸை நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு டெவலப் பண்ணுறோன்ற நோக்கத்தோட அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அத்லீட்ஸை வந்து ட்ரெயின் பண்ண போகிறாங்க, பிகினர்லேருந்து எலீட் குரூப் வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோச்சஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் தேவைப்படும், இவங்க வந்து அதில் சஸ்டெயின் ஆகுறதுக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ அது ரிலேட்டடாக படிக்கிறவங்க, ஓகேவா. அண்ட் காம்படிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறது, அண்ட் இன்னும் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்னும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெட்டராக பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ தான் வந்து வர்றாங்க.
ஒரு 60% கடல் தான் கடந்திருக்கோம். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னும் 40% இருக்கு. உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு உத்வேகமா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கிறதுக்குள்ளயும் பார்ட் 2 உங்களுக்கு நான் போட்டுருவேன். பார்ட் 2ல தான் முக்கியமா டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் பிளஸ் ஒவ்வொருத்துக்கும் பட்ஜெட் அலோகேஷன்ஸ் எல்லாமே டேபுலர் காலம் ஃபார்மேட்ல போட்டு வச்சிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்ட் 2வும் பாத்துருங்க. இது எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போடுங்க மக்களே.